நல்லா துணி எல்லாமே நல்லா இருக்குது. நம்மளுக்கு கஸ்டமர் சர்வீஸ், அவங்க சர்வீஸ் நல்லா இருக்கு. ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். கலெக்ஷன் வைஸுமே நல்லா இருக்கும். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இன்னைக்கு பாக்குறீங்க எதிர்கட்சிகள் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. வயிற்றெரிச்சலும் ஆற்றாமலையும் ஆரோக்கியமற்ற அரசியல் சூழ்ச்சிகளை செஞ்சு பார்க்கறாங்க. நாம வளர்ச்சி அரசியலை பேசினா அவங்க வேற அரசியலை பேசுறாங்க. நான் உறுதியா சொல்றேன், அவங்க எத்தனை சூழ்ச்சி செஞ்சாலும் அத்தனையும் நாங்கள் முறியடிப்போம், அதை சிதைப்போம். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட அந்த பாட்சாலாம் பலிக்காது, எதுவும் எடுபடாது. நேற்று முன்தினம் நான் ஒரு ட்வீட் போட்டேன், பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. மதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியல். அதை நிரூபிக்கிற வகையில் இந்த நிகழ்ச்சி முன்னாடி 36,660 கோடி ரூபாய் முதலீடுகள் மூலம் 56,916 பேருக்கு வேலைவாய்ப்புகளை உறுதி செஞ்சுட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். இதுதான் எங்க அரசியல். மதுரையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியையும் நல்ல தரமான உயர்தர வேலைவாய்ப்புகளை உருவாக்குற இடங்களாக உருவாக்கணும்னு இந்த அரசு ஓயாமல் பாடுபடும். சிலதை கம்பேர் பண்ணி நான் சொல்றேன், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆட்சிக்கு வந்ததும் இந்த மதுரையில் ஒரு அறிவு திருக்கோயிலாம் முத்தமிழக தலைவர் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டப்படும் அறிவிச்சோம். அதை நான் சொன்ன காலத்துக்கு முன்பே பெருசாக கட்டி முடிச்சு இப்போ பல லட்சம் பேர் அதில் பயணிச்சுக்கிட்டு வராங்கன்னு நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றிய பாஜக அரசு மதுரைக்கு அறிவிச்ச எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன ஆச்சு? இன்னும் வரல. மதுரை மண்ணில் நம்ம வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு உலக தரத்திலான 62 கோடி ரூபாயில கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவது அரங்க அமைப்போம் அமைச்சிருக்கிறோம். அறிவிச்சுட்டு அறிவிப்போடு நிறுத்திடாம அமைச்சிருக்கோம். இதே பாஜக அரசு நம்ம மதுரையில் நடந்த கீழடி அகழ்வாராய்ச்சியை நிறுத்த பார்த்தாங்க. நம்ம ஆட்சிக்கு வந்ததும் பல கட்டங்களாக கீழடி ஆராய்ச்சியை முன்னெடுத்து அதை செயல்படுத்துவது மட்டுமில்லாமல் இதுவரை கிடைத்த தொல்பொருட்கள் கொண்டு பிரம்மாண்டமான கீழடி அருங்காட்சியகம் அமைச்சிருக்கிறோம். உலகம் முழுக்க இருந்து கீழடி அருங்காட்சியத்தை பார்க்க தமிழர்கள் வராங்க. ஆனா ஒன்றிய பாஜக அரசு கீழடி ஆய்வறிக்கை கூட வெளியே வந்து விடக்கூடாதுன்னு தமிழ் மேல வெறுப்போட நடந்துக்கிறாங்க. மதுரையில உலகத்தரத்தில் ஆக்கி மைதானத்தை திறந்து வச்சிருக்கிறோம். 24 நாடுகள் கலந்திருக்கிற ஜூனியர் ஆக்கி உலக கோப்பை நம்ம மதுரையில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒன்றிய பாஜக அரசு என்ன செய்யுது? குஜராத் மாதிரி அவங்க கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு விளையாட்டு நிதியை கொட்டி கொடுக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடுனா ஒண்ணும் கிடையாது. விளையாட்டுல மட்டுமல்ல, மதுரையை முக்கிய தொழில் மையமாக உயர்த்துவதற்கு முதலீட்டாளர் மாநாடு நடத்தி வேலைவாய்ப்பை நாம கொண்டு வரோம். ஆனா ஒன்றிய பாஜக அரசை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க? நம்ம இளைஞர்களை பகோடா வைக்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அவங்க தரம். நம்ம இளைஞர்களுக்கு மதுரையில பெரிய வேலைவாய்ப்புகள் இருக்கணும். நாங்க அதுக்காகத்தான் மாட்டுத்தாவணியில டைடல் பூங்கா அமைக்கிறோம். ஆனா ஒன்றிய அரசு என்ன பண்றாங்க? மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேணாம், வேணும்னு நாம கேட்ட அதை வேணாம்னு சொல்றாங்க. சப்பையான காரணங்களை எல்லாம் சொல்லி நிராகரிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, பாஜக தலைவர்கள் மதுரைக்கு மெட்ரோவே தேவையில்லைன்னு திமிரா வேற பேசுறாங்க. சரி, இவங்க சொல்ற லாஜிக் அடிப்படை பார்த்தா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கிற பாட்னா, ஆக்ரா, இந்தூர் எல்லாம் அங்க மெட்ரோ ரயிலுக்கு எப்படி ஒப்புதல் கிடைச்சது? ஏன் எங்க மதுரையில் மெட்ரோ ரயில் ஓடக்கூடாதா? மதுரைக்காரங்கன்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சா? எங்க அரசுல இன்னும் மதுரைக்கு நாங்க என்னவெல்லாம் பண்ணிருக்கோம்னு சொல்லட்டா, இன்று திறக்கப்பட்டிருக்கக்கூடிய வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம்,
கோரிப்பாளையம் ஜங்ஷன்ல மேம்பாலம் கட்ட பணி நடந்துகிட்டு இருக்கு. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தில் 70 பள்ளிகளை மேம்படுத்தி இருக்கிறோம். முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தில் 428 பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆதிதிராவிடர் நல வீட்டு வசதி திட்டத்தில் 57 பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. காந்தி அருங்காட்சியகத்தில் விடுதலை போராட்ட வீரர்களுடைய கண்காட்சி நடந்துச்சு. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் PK மூக்கியாதேவ் அவர்களுக்கு சிலையோடு கூடிய அரங்கம் அமைக்கும் பணி நடந்துகிட்டு வருது. பெருங்காமலூர் தியாகிகளுக்கு நினைவுமண்டபம் கட்டி திறந்து வச்சிருக்கிறோம். மொத்தமா சொல்லணும்னா கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் மதுரை மாவட்ட மக்களுக்கு மட்டும் 6000 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கும். இதுவரைக்கும் 4300 கோடி ரூபாய் மதிப்பிலான 10,000 வளர்ச்சி பணிகளை செஞ்சு தந்திருக்கிறோம். இப்போ 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான 358 வளர்ச்சி பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அது சரி, இத்தனை செஞ்சிருக்கோன்னு சொல்றீங்களா, புது அறிவிப்பு எதுவும் இல்லையான்னு நீங்க கேட்கிறது எனக்கு புரியுது. ஆமா, உங்களை புரிந்து கொண்டவன் நான், என்னை புரிந்து கொண்டவர்கள் நீங்கள். நமக்கு இடையில எந்த சக்தியும் இந்த மண்ணில் புகுந்து பிரிவினை உண்டாக்க முடியாது. மதுரையின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. அதுக்காக தான் மதுரைக்கான 6 புதிய அறிவிப்புகளை இங்கு அறிவிக்க நான் விரும்புகிறேன். முதலாவது அறிவிப்பு, மதுரை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பலகாலமா எதிர்பார்க்கப்பட்ட வைகை ஆற்றின் வடகரையில் விரகனூர் சுற்றுச்சாலை முதல் சக்குடி வர 8.4 கிலோமீட்டர் நீளத்துக்கு 130 கோடி ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, மதுரை மாநகரின் முக்கிய பகுதிகளான மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய 4 மாசி வீதிகள், வெளி வீதிகள், புதூர், அண்ணா நகர், சந்தைப்பேட்டை, தெற்குவாசல், எஸ்எஸ் காலனி, ஆரப்பாளையம், அரசரடி, பழங்கானத்தம், பைக்காரா உள்ளிட்ட பகுதிகளில் இப்போ இருக்கக்கூடிய பழைய பாதாள சாக்கடை குழாய்கள் அகற்றப்பட்டு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். மூன்றாவது அறிவிப்பு, மதுரை கிழக்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தங்குடி உபரி நீர் கால்வாய் 7 கோடி ரூபாய் செலவில் தடுப்பு சுவர் கட்டப்பட்டு நிரந்தர வெள்ளத்தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். நான்காவது அறிவிப்பு, மேலூர் வட்டத்தில் கேசம்பட்டி கிராமம், பெரிய அருவி நீர்த்தேக்கம் மற்றும் அதை சார்ந்த கண்மாய்கள் 2 கோடி 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும். மேலும் மேலூர் வட்டம் சூரப்பட்டி அருகே பாலாற்றின் குறுக்க 9 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, மதுரை மேற்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய கொடிமங்கலம், மேலமாத்தூர், புதுக்குளம் மற்றும் விளாச்சேரி கிராமங்களில் இருக்கிற பல்வேறு ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் 10 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். ஆறாவது அறிவிப்பு, வாடிப்பட்டி வட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியத்தில் சாத்தையாறு அணை முதல் வைகாசிப்பட்டி வரை இருக்கக்கூடிய சாலை, முடுவார்பட்டி முதல் சல்வார்பட்டி வரை இருக்கக்கூடிய சாலை மற்றும் பாலமேடு முதல் வேம்பரலை வர இருக்கக்கூடிய சாலை ஆகியவை 1 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் வனத்துறையின் அனுமதி பெற்று அது மேம்படுத்தப்படும். ஆக இந்த அறிவிப்புகளை எல்லாம் நான் வெறும் அறிவிச்சுட்டு போற மட்டும் நினைக்காதீங்க, இது விரைவில் தொடங்கப்படும். ஆக இப்படி நம்முடைய சிந்தனை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் தான். ஆனால் சில கட்சிகளுக்கு எப்போதுமே கலவர சிந்தனை தான். தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பி நம்முடைய வளர்ச்சிக்கு இடையூறு ஏற்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. காலங்காலமா கார்த்திகை தீபத்துக்கு திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலை தீபம் ஏற்றுறது மாதிரி கடந்த 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பாலதீபம் ஏற்றப்பட்டுச்சு. அதன் பிறகு அதே நேரத்தில்
உச்சி பிள்ளையார் கோயில் தீபமண்டபத்திலையும் தீபம் ஏற்றி சாமி புறப்பாடாகி 16 கால் மண்டபத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய இடத்துல சொக்கப்பான் ஏற்றி சாமிக்கு ரக்ஷை சாத்தப்பட்டுச்சு. இதெல்லாம் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் முறையா நடந்துச்சு. இதெல்லாம் உள்ளூர் மக்களுக்கு உண்மையா பக்தர்களுக்கு நல்லா தெரியும். அவங்க எல்லாம் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போனாங்க. ஆனாலும் இப்ப என்ன காரணத்துக்காக பிரச்சனை நடக்குது? இந்த பிரச்சனையை கிளப்புற கூட்டத்தோட நோக்கம் என்ன? இதுவும் மக்களுக்கு நல்லா தெரியும். ஆன்மீகம் என்பது மன அமைதியை, நிம்மதியை தந்து மக்களை ஒற்றுமையா இருக்க வைக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும். இதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியும். ஒரு சிலரோட அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாடும் சதி செயல்கள், அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல, அது அரசியல். அதில் கேடுகட்ட மலிவான அரசியல். தீபம் எங்கே ஏற்றப்படணுமோ, எப்போ ஏற்றப்படணுமோ அங்கே வழக்கம் போல சரியா முறையா ஏற்றப்பட்டிருக்கு. நான் இன்னும் பெருமையோடு பக்த பெருமக்களுக்கு சொல்றேன், தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்து 1490 நாள்ல, நல்லா கவனிங்க, 1490 நாள்ல 3000க்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். இப்ப அந்த எண்ணிக்கை இன்னும் கூடியிருக்கும். இப்படிப்பட்ட அரசை பார்த்து ஆன்மீகத்துக்கு எதிரின்னு சொன்னா, அப்படி சொல்றவங்களுடைய உள்நோக்கம் என்னன்னு உண்மையான பக்தர்களுக்கு தெளிவா தெரியும். அறத்தை கொண்டாடக்கூடிய அமைதியான மாநிலமாகத்தான் தமிழ்நாடு என்றைக்கு இருக்கு. மதுரை மக்கள் கிட்ட வளர்ச்சின்னு சொன்னா வாங்க வாங்கன்னு வரவேற்பாங்க. அதுவே வன்முறையை தூண்ட கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? மதுரை ஸ்லாங்க்ல சொல்லணும்னா, கலவர கும்பலை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? புடானிலே அடிச்சு விரட்டடிப்பாங்க. அமைதியின் பக்கம் நிற்கிற மதுரை மக்களுக்கு நான் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன். நம்முடைய எதிரிகள் டெல்லியிலிருந்து நமக்கு எத்தனை இடைஞ்சல்கள் கொடுத்தாலும், நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும், ஆளுநர் மூலமாக முட்டுக்கட்டைகள் போட்டாலும், எல்லாத்தையும் மீறி இந்தியாவிலே நம்பர் 1 வரலாறு காணாத பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு. எங்களுடைய வளர்ச்சி பயணத்தை உங்களால தாங்கிக்க முடியல, அதனால சதி திட்டங்கள்ல நீங்க போடுறீங்க. நீங்க எப்படி பந்து வீசினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை அடிக்கிறது சிக்ஸர் தான். அந்த டீமுக்கு தோதான அடிமைகள் சிக்கலாம். பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் பி டீம் சி டீம் உருவாகலாம். ஆனா கடைசியில் டோர்னமெண்ட்ல சாம்பியன் நாங்க தான். வர 15ஆம் தேதியிலிருந்து ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயனடையக்கூடிய 1,14,00,000 மகளிரோடு சேர்த்து விடுபட்ட மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையை தரப்போகிறோம். கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணம், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், எண்ணற்ற திட்டங்களை அந்த திட்டத்தினால தமிழ்நாடு மேலும் உயரும். எங்களின் சாதனை பயணம் திராவிட மாடல் 2.0 உங்கள் ஆதரவோடு தொடரும். மக்களுக்கான நன்மைகள் பெருகும். இங்கே திரண்டிருக்கக்கூடிய மதுரை மக்கள் மீதான நம்பிக்கையில சொல்றேன், அனைத்து மதத்தினரும் அங்காளி பங்காளியா பழகிற பாசக்கார மதுரை மண்ணிலிருந்து உறுதியாக சொல்றேன், எங்க தமிழ்நாட்டில் என்றைக்கும் பெரியார் ஏற்றின சமத்துவ தீபம் தான் ஒளிரும். உங்களால் அதை தடுக்க முடியாது. எதிர்த்து கேட்க ஆள் இருக்கு. உள்ள பெரியார் எத்தனை எதிர்ப்பு இருக்கும். 2026 அதே ஃபயரோட திராவிட மாடல் அரசு தான் தொடரும்.